டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், சாதத்தோட கலந்து சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் கிரேவி. இந்த வெண்டைக்காய் கிரேவி செய்கிறதுக்காக நம்ம மாடி தோட்டத்துலேருந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் வெண்டைக்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். வெண்டைக்காய் வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் உப்பு, நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சோன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் உப்பு, கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் புளிக்காத கெட்டி தேர் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் உப்பு, 1 கிளாஸ் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ திருப்பியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. டிஃபனுக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி அட்டகாசமான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.